அமெரிக்கன் கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களால் நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து 3வது வருடமாக இது நடத்தப்பட்டு வருகிறது. விடியாத பக்கங்களில் வெளிச்சம் பாய்ச்சுவதற்காக ஏழு வருடங்கள் பல்லாயிரம் ஆண்டுகள் உறங்கி கிடந்தது. வெறுமையில் இருட்டு மக்களை மெல்ல மெல்ல விழுங்கி தனக்குள்ளே கிரகித்துக் கொண்டு ஆனந்த கூத்தாடியது. கருமை போட்டிய சோலையை இரு கவனித்திருக்க எங்காவது ஒளியின் கீற்று மெல்ல தன் இருளை போக்கி வெளிச்சம் பாய்ச்ச வராதா என மக்கள் ஆகாயத்தை பார்த்து பார்த்து நொடித்திருந்த நேரத்தில் நகர்வினான். இரு கமழ்ந்த பூமி நட்சத்திரங்களால் பிரகாசிக்க ஆரம்பித்தன. தான் செல்லும் இடந்தோறும் இருளின் சுவடே தன்னைத்தானே தின்னத் துவங்கியது. அந்த ஒளியின் வீச்சு நாடுகள் கடந்து கண்டங்கள் கடந்து தனது கையை அகல விரித்து உலகிற்கு ஒளியை பாய்ச்சியது. ஏங்கி கிடந்த அபலை மக்கள் ஆனந்த கூத்தாடினர். நமக்கான கதவு இதோ திறந்துவிட்டது. இந்த உலகின் மீட்பர் என்னை காக்க ஒளியாய் வருகிறார் என்ற செய்தியினை மீட்பர் பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தீர்க்கதரிசி இவ்வாறு கூறி தொடங்கிடுச்சு போலயே. தூங்கிட்டு இருக்கு. இப்படி அசந்து தூங்கிட்டேனே. முதல்ல மாட்டுக்கு தண்ணி இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். என்ன எதுக்கு நீங்க வாழ்த்துறீங்க? இந்த வாழ்த்து எனக்கானது தானா இல்ல யாருக்கானது? இந்த வாழ்த்தை நான் எப்படி எடுத்துக்கிறது? மரியாளே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். என்ன சொல்றீங்க? பயப்படாதே. நானும் என்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு சங்கதியை கேள்விப்பட்டதில்லை. பரிசுத்த அவனால கர்ப்பமாயிட்டாளா? ஒருவேளை நமக்கு வேண்டாதவங்க யாரும் இந்த மாதிரி பொருளை எதுவும் கிளப்பி விடுறாங்களா? இப்ப அவளை சேர்த்துக்கிறதா வேணாமா? ஒரே குழப்பமா இருக்கே. நமக்கு எதுக்கு வந்து பேசாம காதும் காது வச்ச மாதிரி அவளை தள்ளி வச்சிருவேன். முதலாளி, நானும் உங்களை ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க தனியா ஏதோ குழம்பிக்கிட்டு இருக்கீங்களே. கொஞ்ச நாளாவே நீங்க சரியில்லை, பார்த்துக்கோங்க. நாளை காலையில ததையுக்கு யோசிப்பே. யாரு? ததைவா? கலப்ப நாளைக்கு காலையில தயாரா இருக்கும், வந்து எடுத்துக்கப்பா. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன்னுடைய ஐயப்பாடுகளை தீர்ப்பதற்காக தேவனால் அனுப்பப்பட்ட தூதன் நான். உன் மனைவியாகிய மரியாளை
சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருப்பது பரிசு. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். ஜனங்களுக்கும் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், குடிமதிப்பு எழுதப்பட இருப்பதால் மக்கள் அனைவரும் தங்கள் பிறப்பை பதிவு செய்ய வேண்டும். ஆகையால் அவரவர் தங்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லுமாறு உத்தரவிடப்படுகிறது. இதுவே பாராளும் அகஸ்திராயனின் கட்டளை. மாதங்கள் பல கடந்தன. யோசேப்பின் மனதில் உழண்ட குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து நாசரத்தில் உள்ள தனது மனைவி மரியாதை அரவணைப்பதற்காக அவளை காண எத்தனைத்தான். மரியா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேங்க. யாரோ சொல்ல கேட்டு உன்னை இத்தனை நாளா பார்க்க வராம இருந்துட்டேன். என்னை மன்னிச்சிரு. என்னங்க இதெல்லாம்? அதான் இப்ப வந்துட்டீங்கல்ல. இல்ல மரியா, தேவதூதன் வந்து எல்லா உண்மையும் எனக்கு விளங்க வச்சுட்டு போனாரு. இல்லைன்னா நானும் இந்த ஊர்க்காரங்க மாதிரி தானே நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். சே, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். எல்லாமே கடவுளோட சித்தத்தின் படிதான் நடக்கும். நீங்க இங்க வந்தது கூட அவரோட சித்தம் தான். ஐயா, ஐயா கொஞ்சம் நில்லுங்க ஐயா. யார் பண்ணி? ஐயா, நான் பெத்தானியால இருந்து வரேன். எம்மா ஊருக்கு போகணும். சரி, அதனால என்ன? அது இல்லைங்க ஐயா, குடிமதிப்பு எழுதுறதுக்காக என் சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க அந்த வழியா தான் வர மாதிரி தெரியுது. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இல்லைங்கய்யா, அந்த பாதையில நிலைமை எப்படி இருக்கு? ஒரு வழி பாதுகாப்பு தானே, ஆபத்து எதுவும் இல்லையே. நீ கேட்க வர்றது எனக்கு புரியுது. பாதையில திருடர்கள் யாரும் இல்லை. பாதுகாப்புக்கு ராயனுடைய படை வீரர்கள் நிக்கிறாங்க. அதனால தைரியமா போ. ரொம்ப நன்றிங்கய்யா, நான் வரேன். விளக்குக்கு என்ன எடுத்தியா? ஜாடியை நிரப்பி வச்சாச்சுங்க. நாம இப்ப கிளம்பலாம். என்னங்க, இன்னும் எவ்வளவு தூரங்க போகணும்? கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க, முடியலங்க. அதுவும் அங்க ஒருத்தர் வரார். அவர்கிட்ட ஏதாவது உதவி கேட்டு பார்ப்போம். ஐயா. ஏய், என்னப்பா பிள்ளைத்தாச்சி எப்படி நடுவழியில் உட்கார வச்சிருக்க? ஐயா, நாங்க பெத்லகேம் பிரயாணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என் மனைவி இருக்கிற சூழ்நிலைக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது. இங்க ஏதாச்சும் தங்குறதுக்கு இடம் கிடைக்குமா? அங்க ஒரு சத்திரம் இருக்கப்பா. இப்ப அங்க இடம் இருக்குமான்னு தெரியலையே. ஆனா நீங்க இந்த நேரத்துல இங்க இருக்கிறது எனக்கு சரியா படல. எப்படியாச்சும் அங்க போய் சேர்ந்துருங்கப்பா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வா மரியா, நம்ம சத்திரத்துக்கு போயிடலாம். என் மனைவி நிறமாச கர்ப்பிணியா இருக்கா. நாங்க ராத்திரி தங்குறதுக்கு மட்டும் ஒரு இடம் வேணுங்க ஐயா. என்னங்க, இந்த நேரத்துல யார் வந்திருக்கா? ஒண்ணுமில்ல, தங்குறதுக்கு இடம் கேட்டு 2 பேர் வந்திருக்காங்க. எல்லா இடமும் நிறைஞ்சிருச்சு. இப்ப என்னங்க பண்றது? சரிங்கய்யா, பரவாயில்ல. என்னங்க, நிறமாச கர்ப்பிணியா இருக்கிறவள இந்த நேரத்துல அனுப்புறது அவ்வளவு சரியா படலைங்க. வேணும்னா அந்த மாட்டு தொழுவத்துல தங்க வைக்கலாமா? அதுவும் சரியாக படுது. இந்த ராத்திரியில நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நீங்க அந்த மாட்டு தொழுவத்துல தங்கிக்கோங்க. விடுஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னு பாத்துக்கலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா, நாங்க அங்கேயே தங்கிக்கிறோம். என்னங்க, என்னங்க, என்ன
எப்பா அந்த ஆட்டை மந்தையோட விடல, இன்னைக்கு ராத்திரி அது ஈன் குளத்துக்குதுப்பா. ஆமாப்பா, தனியாத்தான் விட்டுருக்கு. என்னப்பா இது இன்னைக்கு இப்படி குளிருது? ஏப்பா, ஏய், அந்த நெருப்புல 2 கட்டை எடுத்து கொடுப்பா. டேய் அங்க பாருங்கடா, என்னடா அங்க ஒரே வெளிச்சமா இருக்கு. இந்தா இங்க இங்க இங்க. பயப்படாதீர்கள். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அதோ அந்த நட்சத்திரத்தை பாருங்கள், எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது. ஆம், நாங்களும் அந்த நட்சத்திரத்தின் பிரகாசத்தினாலே இங்கு வந்து சேர்ந்தோம். அந்த நட்சத்திரத்தின் முக்கியத்துவம் தங்களுக்கு தெரியும் தானே? ஆம், அதை யாமறிவோம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இதைத்தான் யூதர்கள் தங்கள் ஆகமங்களில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர். அவர்கள் குறிப்பிட்ட அந்த வெளிச்சமே இந்நட்சத்திரமாக இருக்கக்கூடும். இந்த உலகினை ஆளப்போ அப்படியாகில் அந்த நட்சத்திரத்தை நாம் பின்தொடரும். அதோ ஒரு அரண்மனை தெரிகிறது. அந்த இரட்சகர் அரண்மனையில் பிறந்திருக்க வாய்ப்புள்ளது. ஏனெனில் அவர் யூதருக்கு ராஜாவாக இருப்பார், தாவீதின் சிங்காசனத்தை திடப்படுத்துவார் என்று அவரை பற்றின ஆகம குறிப்புகள் உள்ளன. பாருங்கள், பிறந்திருக்கும் ராஜாவை சென்று பார்ப்போம். நீங்கள் யார்? அரண்மனைக்கு வந்ததன் நோக்கம் என்ன? நாங்கள் கிழக்கு தேசங்களிலிருந்து வந்திருக்கிற ஞான சாஸ்திரிகள். நாங்கள் ஞான சாஸ்திரிகள் கிழக்கு தேசங்களில் இருந்து வந்திருக்கிறோம். யூதராஜாவின் பிறப்பை குறிக்கும் வகையில் ஒரு நட்சத்திரம் வானில் தோன்ற கண்டோம். ஆகையால் அவரை காண எத்தனித்து பரிசு பொருட்களுடன் நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து இங்கு வந்து சேர்ந்தோம். யூதருக்கு ராஜாவா? நான் உயிரோடு இருக்க இன்னொரு ராஜா எப்படி பிறந்திருக்க முடியும்? யார் அங்கே ராஜா இருக்கிறார் என்று இவர்கள் கூறுகிறார்கள். இது எப்படி சாத்தியமாகும் ஆசாரியரே? சற்று பொறுங்கள் அரசே. அரசே, யூதய தேசத்தில் உள்ள பெத்லகேமிலே யூதருக்கு ராஜாவானவர் பிறப்பார் என்று தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டிருக்கிறது. பேசாமல் அந்த குழந்தையை கொன்றுவிட்டால் என்ன? முதலில் இவர்களை அனுப்பி வைப்போம். நீங்கள் பெத்லகேமுக்கு போய் குழந்தையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். குழந்தையை கண்ட பின்பு நானும் வந்து பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள். செல்லுங்கள். உத்தரவு அரசே, நாங்கள் வருகிறோம். பெத்லகேம் என்னும் தேசத்தில்
ஒரு புள்ளியில் மின்னிய அந்த ஒளி மின்னலின் கீற்றுக்களாய் அகன்ற உலகை ஆள புறப்பட்டது. அன்பினால் கட்டி போட்டவர் உலகத்தின் பாவிகள் மேல் தாம் கொண்ட அன்பினால் தன்னையே சிலுவையில் ஒப்புக் கொடுத்து உலகின் ஒளியாக ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. The light at Bethlehem.